நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில், அதாவது 2026ல் நான் போட்டி போட போறேன்னு அறிவிச்சாரோ, அன்னையிலே இருந்து அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டதை தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி சார் சூடு பிடிச்சுன்னு சொல்லி அவர் அறிவிச்சாரை தவிர வேற என்ன பண்ணாரு? நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா சில நடிகர்கள் இருந்தாங்க, சில நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஏன் சில நடிகர்கள் சொல்லுங்க, திரு ரஜினிகாந்த்ன்றே சொல்லுங்களா, அதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ அவர் அரசியல்ல நான் இப்ப வரப்போறதுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஓரமா ஒதுங்கிட்டாரு, ஏமாத்திட்டாருன்னு சொல்லுங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்க நேரடியா போட்டி போட போறோன்ற அறிவிப்பை கொடுத்திருக்காரு. ஏன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க போட்டி போட மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு, இல்ல எங்களோட இலக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லன்றதையும் தெளிவா சொல்லிட்டு. சார் பயம் சார், எப்படி சார் வர முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்து இப்ப இவரு வராரு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அடுத்து மாற்றம் நடக்குதா இல்ல நடக்கலையா? சார் மாற்றம் சொல்லி ஒருத்தர் வந்தவர் இன்னைக்கு இன்னொரு இடத்துல போயிட்டு சரண்டர் ஆகி போயிட்டு சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டாரு. VT மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வருகிற 2026இல் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்கப் போவது யார்? திமுகவா, அதிமுகவா, தாவேகாவா? மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்புகள் என்ன? விமர்சகர்களின் கணிப்பு என்ன? வணக்கம் சார். சார் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் டீ கடை, ஹோட்டலு, சினிமா தியேட்டரு, இப்படி எங்கே போனாலுமே பொதுவாக கேட்கப்படுற ஒரு கேள்வி, அடுத்து தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்க போகிறா அப்படிங்கிறது தான். இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் எப்படியோ எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களும் அரசியலும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சது, நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்தது. அது இப்போது இது வரைக்கும் திராவிட கட்சிகள்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, மாறி மாறி கடந்த 50 ஆண்டுகளாக ஆட்சி அமைச்சு அவங்க தங்களுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது எப்போ ஒரு விஷயம் மாறுதோ அப்போ தான் மக்கள் மத்தியில் கவனம் ரொம்ப அதிகம் பெறும். புதுசாக இப்போ 2-3 கட்சிகள் அடுத்த ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணினாலும் கூட பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாமல் தான் இருந்தது. இப்போ என்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு நான் வருகிற சட்டமன்ற தேர்தலில், அதாவது 2026ல் நான் போட்டி போட போகிறேன்னு அறிவிச்சாரோ, அன்னையிலே இருந்து அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டதை தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி சார் சூடு பிடிச்சுன்னு சொல்லி அவர் அறிவிச்சாரை தவிர வேற என்ன பண்ணாரு அவரு? ஆமாம் சார், நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக சில நடிகர்கள் இருந்தாங்க, சில நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஏன் சில நடிகர்கள் சொல்லுங்க, திரு ரஜினிகாந்த்ன்றே சொல்லுங்களா, அதுல என்ன தப்பு இருக்கு? ரஜினிகாந்த் அவர்கள் தான் நமக்கு மக்களுக்கு தெரிஞ்ச தகவல் தான் அது. இப்போ அவர் அரசியல்ல நான் இப்ப வரப்போறதுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஓரமா ஒதுங்கிட்டாரு, ஏமாத்திட்டாருன்னு சொல்லுங்க. அது அப்படி வேணா நீங்க எடுத்துக்கங்க. ஏன்னா அவங்க அவங்களோட கட்சி நிர்வாகி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த இவர் ரசிகர் மன்றம் வச்சு நடத்தினாங்க. அது அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பு கொடுக்குறேன் அப்படின்னாப்புல ரஜினிகாந்த் அவங்க தரப்புல மன்றத்துல எல்லாம் ராகவேந்திரா மண்டபத்தில் கூப்பிட்டு மீட்டிங் கொடுத்தாங்க. ஒண்ணுமே இல்லாத லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணாங்க, தலைவர் வரப்போறாருன்ட்டு. அவங்களுக்கெல்லாம் என்னங்க பண்ணாரு இவரு? ஏமாட்டம் தான் மிஞ்சிச்சு. அதாவது சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரோட தொடர்ச்சி தான் இவருன்னு நான் சொல்ல வரேன். நீங்க உங்களுடைய பார்வையில் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா ரஜினிகாந்தை பின்பற்றி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததா நான் நினைக்கல. ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் திரு ரஜினி அவர்கள். ஆனால் விஜய் அவர்கள் அமைதியாக தான் இருந்தார். அவர் வருவாரான்னு மக்கள் கேட்டப்போ கூட அவர் ஒன்றும் பதில் பேசலை. ஆனால் குறுகிய நாட்கள்லேயே சில முடிவுகள் எடுத்து கட்சி கொடிக்கு ஒரு வடிவம் கொடுத்து கட்சியை பதிவு பண்ணி வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் நேரடியாக போட்டி போட போகிறோன்ற அறிவிப்பை கொடுத்துருக்காரு. ஏன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் போட்டி போட மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு, இல்லை எங்களோட இலக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லைன்றதையும் தெளிவாக சொல்லிட்டு. சார் பயம் சார், எப்படி சார் வர முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. கட்சி பேரை அறிவிச்சிட்டாரு, கொடி என்ன டிக்ளேர் பண்ணவே இல்லை, கரெக்டா இல்லையா? ஆமாம் ஆமாம். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட குறிக்கோள் என்ன, அவங்க என்ன செய்ய போகிறாங்கிறது எதுவுமே இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு கட்சி நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா போன இந்த கவுன்சிலர் எலெக்ஷன்லேயே அவங்க கட்சி சார்பில் ஆளுங்க நின்னாங்க, ஒரு சில இடத்துல ஜெயிச்சாங்க. அன்னையிலேருந்தே அவரோட கட்சி ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கிட்டத்தட்ட போன எலெக்ஷனில் அவர் சத்தமே காமிக்கல. கேட்டால் நான் நியூட்ரலாக இருப்பேன், எங்களுக்கு இது இலக்கு இல்லை, அடுத்தது தான் 2026 தான் இலக்குன்னு சொல்கிறாங்க. சரி, 2026 இலக்கா இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இடைப்பட்ட காலங்களில் என்ன பண்ணாங்க?
ஒரு மாநாடு நடத்திருக்கலாம். மாநாடு நடத்துற இன்னும் ட்ராக் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா போன எலெக்ஷன் நடக்கும் போச்சுல சொன்னாங்க, நாங்கள் வந்து மே இல்லை ஜூனில் வந்து மாநாடு நடத்திடுவோம் அப்படின்னாங்க. மே மாதம் இந்த எலெக்ஷனுங்கிறனால திருப்பியும் ட்ராக் பண்ணி அவங்க வந்து ஜூலையில் பண்ணிடுவோம்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் செய்யவே இல்லையே. அதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியுமே வெளியில் வரலையே. சார் அரசியலை பொறுத்தவரையிலும் யார் பேசுறதும் நிரந்தரம் கிடையாது சார். எல்லாமே வந்து கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது தான். அப்படின்னா அதே மாதிரி திரு விஜய் அவர்களுமே வந்து கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டவர் தான் சொல்ல வரீங்களா? சார் எல்லாருமே வந்து யாருமே அதில் விதிவிலக்கு கிடையாது. இவங்க மாநாடு நடத்துறேன்னு சொல்லியிருந்தாலும் கூட திரும்பவும் இந்த மாநாட்டை நாங்கள் வந்து அடுத்த மாதம் நடத்துவோம், இல்லை அதுக்கு அடுத்த மாதம் நடத்துவோம், இல்லை அடுத்த ஆண்டு நடத்துவோம்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து ஏன் இப்படி சொன்னீங்கன்னு நம்ம கேட்கவும் முடியாது. ஏன் அப்படி பண்ணுறோன்னு அவங்களும் ஒன்றும் உறுதியாக ஒரு மாநாடு நடத்துறதுலேயே அவங்களோட ஒரு ஸ்ட்ரென்தன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி சார் 2026 எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க? அதை நோக்கி போகிறோன்னு தான் சொல்லியிருக்காங்க சார். 2026 எலெக்ஷன் நோக்கி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அடிப்படை கட்டமைப்புகளை வந்து மேம்படுத்தணும்னு இவர் நினைக்கலாம், மக்கள்கிட்ட இன்னும் நெருங்கி போகணும்னு நினைக்கலாம். இல்லை, இலக்குங்கிறது 2026 நிர்ணயிச்சிட்டாங்களே. நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் உண்டான இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. இந்த 24, 25 2 வருஷமே அவங்க மே மாதம் தான் எலெக்ஷன் வரப்போகுது 26ல். அது வரைக்கும் இவங்க என்னன்னா மக்கள்கிட்ட என்ன நெருங்கி போகணும், மக்களுடைய எண்ணங்கள் என்ன, மக்களுடைய சிந்தனைகள் என்ன. இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது சார். ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு அமைப்பு ஆரம்பிக்கும் பொழுது அரசியலில் ஜெயிக்கணுன்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து ஒரு அமைப்பு ஆரம்பிப்பாங்க. இப்போது ஒரு வெற்றிடம் வந்து எப்போவுமே தமிழ்நாட்டில் சார், அதை ஜெயிக்கணும்னு நினச்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஓகே சார், நீங்கள் சொல்கிறது வாஸ்தவமான பேச்சு. இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு படம் வந்து கஷ்டப்பட்டு நடிக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே கால் ஷீட் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு வந்து அந்த 100 நாளைக்கு மேலே கால் ஷீட் கொடுத்து நான் வந்து ஒரு படத்தில் ஒப்பந்தம்னா எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான்? 200லேருந்து 300 கோடி ரூபா கொடுக்குறாங்க. கரெக்டாக இல்லையா? அந்த 300 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் 100 நாள் கால் ஷீட் கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போனா அரசியல் தான் ஒரு சரியான வழி. நம்ம இதில் 300 கோடி ரூபா விட்டு நம்ம தாண்ட முடியாதுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு தான் அரசியலுக்கே வரணும்னு சொல்லி முடிவு பண்ணாருன்னு சொல்லி நான் சொல்ல வரேன் சார். அது வருங்கால நிகழ்வுகளும் வருங்கால வரலாறும் தான் அதை முடிவு பண்ணும். நாம் வந்து இன்னைக்கு கருத்து திணிப்பாக வேணால் அதை சொல்லலாம், இல்லாட்டினா வந்து நம்முடைய சொந்த கருத்தாக வேணால் அதை சொல்லலாமே தவிர, ஏன்னா இன்னும் ஒரு அரசியலுக்குள்ள வந்து வரல, கால் பதிக்கலை. கட்சி பேர் சொல்லி சார், சின்ன பிள்ளைகள்ட்டெல்லாம் போய் அரசியல் பேசுறாரா சார்? இப்போ அந்த +2 படித்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழான்னு சொல்லி ஒன்று நடத்துறாப்புல, அங்கே போய் அரசியல் பேசுறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை? நல்லா படிங்கம்மா, வீட்டில் அம்மா அப்பா சொல்றதை கேளுங்க. கரெக்டா இல்லையா? அம்மா அப்பா சொல்றதை கேளுங்க, நல்லா படிங்க. நீட் இருக்குது, நீட்டுக்கு வந்து நல்லா ட்ரெயின் ஆயிருங்க. மற்ற அரசியல் கட்சிக்காரங்க பொய் சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க. நீங்க எல்லாருமே நல்லபடியா படிங்க, நல்லபடியா மார்க் எடுங்க. இல்ல என்னோட கட்சி சார்பில் நான் வந்து ஒரு தொகுதிக்கு வந்து 2 கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கலாம். எதுவுமே பண்ணாம அந்த பிள்ளைகள்கிட்ட போயிட்டு நீங்க தான் ஓட்டு போடணும், ஒழுங்கா நீங்க தான் தீர்மானிக்கணும் அப்படின்லாம் சொல்றது தவறா தெரியலையா சார்? இது வந்து என்னன்னா முதல் கட்ட நடவடிக்கையா வந்து போன வருஷமே வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கல்வி உதவி தொகையோ இல்லை வந்து முதல் பரிசு 2ஆம் பரிசு கொடுக்குறதோ வந்து அவங்க கட்சியிலிருந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாநாடு வந்து இந்த மீட்டிங்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பத்திரிகையாளர்களையும் மக்களாலையும் பார்க்கப்படுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன பேச போகிறாரு, வேற ஏதாவது புதுசாக கருத்து சொல்ல போறாரு அப்படின்னு தான் மக்கள் இப்போ எதிர்பார்த்துட்டு சார். இப்போ சொல்றேன், அவர் என்ன கடைசி அந்த சின்ன பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்குறதுல அவர் என்ன பேசினாரோ அதே இதுதான் அந்த பொதுக்கூட்டத்திலையும் பேசுவாரு, மாநாட்டிலையும் பேச போறாரு. அதை தாண்டி ஒண்ணுமே அவர் பேச மாட்டாரு சார். அது வந்து காலம் தான் சார் முடிவு பண்ண போகுது. ஏன்னா இன்னும் 2 வருஷம் இருக்கு. அவர் அடுத்து எப்போ மீட்டிங் போட போறாருன்றது இனிமேல் தான் சொல்ல போறாருன்னு சொல்லியிருக்காரு. எப்போ போடுவாரு நமக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் மாணவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் தெரியணும், மாணவர்கள் அரசியல் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற தலைவர்கள் எல்லாருமே தான். ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து மாணவர்கள்ட்ட இருந்து அரசியல் ஆரம்பிக்கணுன்றதுல இது திராவிட முன்னேற்ற கழகம் காலத்திலையும் நடந்திருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்திலையும் நடந்திருக்கு. மாணவர்கள் அரசியலுக்குள் இருந்திருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட எக்ஸம்ஷனாக காமராஜர் மட்டும் மாணவர்கள் அரசியலுக்கு வர வேண்டாம், முதல்ல படித்து முடிங்க, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னார். ஆனால் அதன் பிறகு வந்த எல்லா கட்சிகளுமே மாணவர் இயக்கங்களை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அதே வழியில தான் இவரும் வராரு அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஸ்கூல் பசங்க அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கிறோம்? அதுக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு இதை போய் சொல்றதுக்கு பதிலாக காலேஜில் படிக்கிற பசங்க இருக்காங்க, அவங்க தான் ஆக்சுவல் எலிஜிபிலிட்டியான பீப்புள் ஃபார் ஓட்டிங். கரெக்டா இல்லையா? 18 வயசு நிரம்பியவர்கள் அவர்கள் தான் சார். நீங்க சொல்றது வந்து 18 வயது நிரம்பியவர்கள் இன்னைக்கு ஓட்டு போடலாம். சரி, 2026 ஓட்டு போடுறதுக்கு இன்னைக்கு 16 வயசு இருக்கிறவங்க தான் தேவை. அப்படின்னா இது ஓட்டிங்காக தான் கேன்வாஸ் பண்றாரு, அதுக்காக தான் துட்டு கொடுக்குறாரு, அதுக்காக தான் பிரைஸ் கொடுக்குறாரு, அதுக்கு உண்டான செலவுகளை இப்பவே பண்ண ஆரம்பிக்கிறான்னு சொல்லி எடுத்துக்கலாமா சார்? எல்லா தலைவர்களுமே வாக்கு வங்கியை நோக்கி தான் நகர்றாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? கண்டிப்பா கிடையாது. அப்புறம் என்ன, அதை தான் இப்படி இவர் பண்றாரு நீங்க நினைச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அவர் வந்து 10ஆம் கிளாஸ் படிச்ச பிள்ளைகளுக்கு நான் வந்து கிஃப்ட் கொடுக்குறேன், நான் நோட்டு புக்கு கொடுக்குறேன், நான் வந்து வைர நெக்லஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓட் பேங்க் கவர் பண்றதுக்கு தான் இது நடத்துறாருன்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிட்டீங்க சார். கண்டிப்பா அந்த வாக்கு வங்கியை நோக்கி ஒரு நகர்ந்து போறாருன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒண்ணு,
வடிவம் வந்து ஒவ்வொரு கட்சியிலும் வேற வேறையா இருக்கே தவிர நோக்கம் ஒண்ணுதான். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மாணவர்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள், அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாணவிகளுக்கு கொடுத்த சைக்கிள். அம்மா என்ன பண்ணாங்க? அம்மா ஆட்சியில, புரட்சி தலைவி ஆட்சியில மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் கொடுக்குறேன்னாங்க. ஒரு படிக்கிற வயசுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போறதுக்கு பதிலா ஒரு மிதிவண்டியில போகக்கூடியது வந்து உளவியல் ரீதியா வந்து மிகப்பெரிய வந்து ஒரு மன சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாற்றத்தை அவங்க உண்டு பண்ணது அவங்களுக்கு பெரிய அளவுல அப்ப பிளஸ்ஸா இருந்தது. இப்போ இவரு அது போல இங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா பெருவாரியான மக்கள் நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சார், மக்கள் பெருவாரியான மக்கள் நினைக்கல. விஜயை பிடிச்ச மக்கள், விஜய் ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்ட மக்கள் நினைச்சாங்களே தவிர பெருவாரியான காமன் பீப்புள்ஸ் இதை வந்து அக்ரி பண்ணல. சரி, அப்படி உங்க கருத்துக்கே கூட விட்டுறலாம். எதுவா இருந்தாலும் எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன்ல போட்டி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நடுவுல வந்து இப்போ எத்தனையோ கட்சிகள் வந்து பின்தங்கி போயிருக்கு. இதுதான் வரலாறு இன்னைக்கு வரைக்கும். பல நடிகர்கள், பல அரசியல்வாதிகள் கட்சி ஆரம்பிச்சு, கட்சி தொடங்கி எலெக்ஷன்ல வந்து நின்று எல்லாரும் தோத்து தான் பின்னாடி போயிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இது நடந்துட்டு இருக்கு. அடுத்து இப்ப இவரு வராரு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அடுத்து மாற்றம் நடக்குதா இல்ல நடக்கலையா? சார், மக்கள் இதை ஏத்துக்கிறாங்களா? மாற்றம்னு சொல்லி மக்கள் ஒருத்தர் வந்த ஏத்துக்கலையா? மாற்றம்னு சொல்லி ஒருத்தர் வந்தவர் இன்னைக்கு இன்னொரு இடத்துல போயிட்டு சரண்டர் ஆகி போயிட்டு சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டாரு. அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா விஜய் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இப்பதான் புது வரவு. உள்ள வந்து இனிமேல் அவர் என்ன பண்ண போறாருங்கிறத வச்சுதான் நம்ம அதை பத்தி பேச முடியும். ஆனா நோக்கம் என்ன? வாக்கு வங்கி தான். மக்கள் கிட்ட பக்கத்துல போகணும், மக்களோட வாக்குகளை வாங்கணும். நாம திரும்பவும் வந்து தமிழ்நாட்டுல வந்து அரசியல்ல போட்டி போட்டு முதல்வர் ஆகணும்ன்றத அவர் தெளிவா அந்த அறிக்கையில சொல்லியிருக்காப்புல. என்ன இன்னொரு விஷயம், இவர் வெறும் வாக்குக்காக மட்டுமே இல்லாம மக்கள் நலனையும் சேர்த்து முன்னிறுத்தி அவருடைய செயல்பாடுகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல மக்களை நெருங்கி 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 போக ஆரம்பிச்சாருன்னா இது வந்து தேர்தலில் இவருக்கு சப்போர்ட் பண்ணும். இது இல்லைன்றது இப்போதைய குறை சார். என்னன்னா மக்கள் கிட்ட இன்னும் ஒரு நேரடியா போகலன்றது ஒரு குறையா இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, படம் நடிச்சு முடிச்சுட்டு இந்த படத்துக்கு அப்புறம் இப்ப கடைசி படமா ஒரு படம் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்றாரு. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஷூட்டிங் போக மாட்டேன், நான் முழு நேரம் அரசியல்னு சொல்றாரு. அந்த படம் முடியவே எனக்கு தெரிஞ்சு இன்னும் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகலாம். இப்ப முடிச்சு வெளியே தயாராகிட்டு இருக்க படத்தை தவிர அடுத்த படம் முடியறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகலாம். கிட்டத்தட்ட அது 2026ஓட பிகினிங்கா கூட இருக்கலாம். இல்லை சார், நானும் அதுக்கு தான் சொல்லலாம்னு நினச்சி வந்தேன். நீங்களே அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கு எப்படி அறியப்படுறாரு? விஜய் வந்து மக்களுக்கு வந்து எப்படி வந்து இப்போதைக்கு வந்து ஒரு முன்னணி நடிகராகவும் ஒரு புது அரசியல்வாதியாகவும் தான் சரி சார், ஒரு நடிகர் இருக்காரு. அந்த நடிகர் வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து இன்னொரு படம் ஒன்று கமிட் ஆயிருக்கேன், அந்த படம் வந்து நான் நடிப்பேன், நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து அரசியல் வாழ்க்கையில நான் ஈடுபடுறேன் நான் சொல்றாப்ல. கரெக்டுங்களா? நீங்க சொன்ன மக்களுக்கு வந்து திரு விஜய் அவர்கள் எப்படி அறிமுகமாடுறாரு? ஒரு முன்னணி நடிகர். ஆமா, நீங்களே சொன்னதுதான். கரெக்டா இல்லையா? இப்போ ஒரு முன்னணி நடிகரா மட்டும் தான் வந்து மக்கள் வந்து அவரை பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து அரசியல் கட்சி தலைவரா அவரை யாருமே பார்க்கல. கரெக்டுங்களா? கரெக்ட். சரி, இப்போ அப்படிப்பட்ட ஒரு முன்னணி நடிகர் இப்போ ஒரு படம் தான் நடிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டுங்களா? இன்னொரு 1 வருஷத்துலயோ 2 வருஷம் பொறுத்து அவரோட படங்கள் எதுவுமே வரலன்னா மக்கள் வந்து அந்த முன்னணி நடிகரை மறந்துட்டு வேற இன்னொரு முன்னணி நடிகரை தேடி போவாங்களா மாட்டாங்களா? இல்ல சார், நீங்க சொல்றது வந்து அந்த நடிகர்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்க. மக்கள் வந்து ஒரு நடிகன் அரசியல்வாதியா மாறி ஒரு அரசியலுக்குள்ள வர்றாரு அப்படின்னா அவருக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமான்னு மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு அப்புறம் அவர் படம் நடிக்க போறாரா இல்லையா, இல்ல இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படம் எப்படி இருந்தது, அந்த ஆராய்ச்சிக்கே போக மாட்டாங்க. இந்நேரமே எனக்கு தெரிஞ்சு இந்த நிமிஷமே வந்து பொதுமக்கள், பெருவாரியான மக்களோ இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியினரோ இவருக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்ற முடிவு எடுத்திருப்பாங்க. அது எப்ப நமக்கு தெரியும்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும்.